கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தினால் சிறப்பான முறையிலே சேவைகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே திருப்பூர் மாத்திரமல்ல பல இடங்களில் எம்எஸ்கே மஸ்ஜித் சேவைக்குழு என்ற பெயரிலே சிறப்பான முறையிலே இருப்பவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இல்லாதவர்களிடம் கொண்டு சேர்ப்பது என்ற அடிப்படையில் நம்முடைய பள்ளியில் பல இடங்களில் நடக்குது. நம்முடைய பள்ளியில் அல்ஹம்துலில்லாஹ் பல ஏழை குடும்பங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபுட், அதாவது அவர்களுடைய மாதாந்திர தேவைகளில் ஓரளவுக்கான அவர்களின் தேவைகளை பூர்த்தியாக்கும் விதமாக ஏற்பாடு செய்யும் விதத்திலே ஏழைகளுக்கான இது கொடுக்கப்பட்டிருக்கு. அது இரவு நேரங்களில் மறைமுகமாக யாரும் பார்க்காத விதத்திலே அவர்களின் வீடுகளை தேடி சென்று கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் என்னுடைய பள்ளியின் சார்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கான சேவைகள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலாவினுடைய குர்ஆனின் வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை தொழுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், அதோடு சேர்த்து வஃஅலுல் கைர், நல்லதையும் நீங்கள் செய்யுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய வசனத்திலிருந்து நமக்கு கற்றுத் தருவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதே நாம் பேசுகிற இதே போன்ற பள்ளிவாசலின் மஸ்ஜித் நபவியிலே துயரை துடைப்பதற்காக சிரமங்களை நீக்குவதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான சேவைகளை செய்தார்கள். அதன் அடிப்படையில் சிரமம் என்று ஒருவர் வந்துவிட்டால் அவர்களுக்கு நபியவர்களின் வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு விவேகத்தை கொடுக்கும். சிரமம் என்று ஒருவர் வந்துவிட்டால் அவர்களின் தேவைகளை பூர்த்தியாக்குவதற்காக நீங்கள் நடக்க ஆரம்பித்தாலே நபியவர்கள் அதை மேன்மைப்படுத்தி சொல்வார்கள். தேவையை பூர்த்தியாக்கி செஞ்சு கொடுக்கிறதல்ல, முடிச்சு கொடுப்பது இரண்டாவது. அதை செய்வதற்காக நீங்கள் நடக்க ஆரம்பிப்பதே மிக சிறப்பான செயல் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்கள் பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லி காட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான செயல் என்பது சிரமப்படுபவர்களின் சிரமங்களை நீக்குவது, அதாவது விரட்டுறதுன்னு சொன்னாங்க, பசியை விரட்டுறதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் அடிப்படையில் இது அது போன்ற ஒரு சிறப்பான நபியவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சேவையாக இது இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக, இதை நிலைநிறுத்துவானாக. இதற்காக பொருளாதாரங்களை பெறுபவர்கள், இதற்காக பாடுபடுபவர்கள், இதற்காக எல்லா விதத்திலும் ஒத்துழைப்புகளை தரக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இருளகிலும் சிறந்த கைரான பரக்கத்தான நல்ல வாழ்வை தந்து இந்த பொருட்களின் பரக்கத்தை கொண்டு இதை பெறுபவர்களின் வாழ்வினுடைய அந்த சிரமங்களை நீக்குவதின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் வாழும் காலங்களில் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் பிறர்களை எதிர்பார்த்து பிறர்களிடத்திலே கையேந்துவதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து பிறர்களுக்கு கொடுக்கும் அல்ல எதிர்கொள்ளியாக செய்தும் நெசிக்கலாம். மேலிருக்கும் கரம் கீழிருக்கும் கரத்தை விட சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுதும் மேலிருக்கும் கரமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக.